ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லோரும் நல்லா இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம பாவக்காய் வச்சு ஒரு பாவக்காய் ஃப்ரை தான் பண்ண போகிறோம். இது எண்ணெயில் மட்டும்தான் பண்ண போகிறோம். தண்ணி எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல. இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் சொல்லிடுறேன். பாவக்காய், சின்ன பாவக்காவாக இருக்கும்ல, அந்த சின்ன பாவக்காவை ஒரு 4ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பாதி வெங்காயம், ஒரு 3 பல் பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை, தாளிக்கிறதுக்கு எண்ணெய், கடுகு, உளுத்தப்பருப்பு, அப்புறம் மசாலா பொருள். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். கடாய் நான் இரும்பு கடாய் வச்சுருக்கேன். இது இரும்பு கடாயில் செய்யுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம எண்ணெயிலே பண்ண போகிறதுனால நல்லாயிருக்கும். கடாய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ நம்ம தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நான் நல்லெண்ணெய் விடுறேன். எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ கடுகு, உளுத்தப்பருப்பு போட்டுக்கலாம். கடுகு நல்லா வெடிக்கட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சிச்சு. இப்போ நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம ஃபுல்லாக இது எண்ணெயிலே தான் பண்ண போகிறோம். அதனால் நான் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக விட்டுருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ வெள்ளைப்பூடு ஆட் பண்ணிக்கலாம். வெள்ளைப்பூடு ஆட் பண்ணிவிட்டு நான் பாவக்காயும் சேர்த்துட்றேன். தயிர் சாதத்துக்கு, சாம்பார் சாதத்துக்கு, வெங்காய சாம்பாருக்கெலாம் நல்லாயிருக்கும் இது. இப்போ இதோட கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். முதல்ல ஏன்னா கருவேப்பிலை ஆட் பண்ணேன்னா கருவேப்பிலை கருகிருது. அதனால் நான் இப்போ ஆட் பண்ணுறேன். இதுனா அப்படியே இருக்கும். இப்போ பாவக்காய் ஓரளவுக்கு வதங்கினதும் நம்ம உப்பு, மஞ்சத்தூள், தனி மிளகாத்தூள், ஜீரப்பொடி எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கட்டும். இப்போ ஒரு அரை வேக்காடு வந்தால் போதும். பாவக்காய் நல்லா ஓரளவுக்கு வதங்கிருக்கு. நல்லா அந்த எல்லா பக்கமும் ஈவனாக ஆயில் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லா பீஸ்லேயும் அந்த ஆயில் ஒட்டுற மாதிரி. இப்போ மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன். தனி மிளகாத்தூள் ஒரு 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். ஏன்னா இதுதான் காரமே. ஒரு 1/2 ஸ்பூன் மல்லிப்பொடி போட்டுக்கிறேன். இப்போ உப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. ஜீரகப்பொடி ஒரு 1/2 ஸ்பூன் போடுறேன். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். எல்லா பாவக்காயிலையும் எல்லா பீஸ்லேயும் இந்த மசாலா சேர்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா இப்போ இந்த எண்ணெயிலே வேகணும் இந்த பாவக்காய். ஒரு லிட்டு போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து பார்த்தோன்னா நம்மளோட பாவக்காய் ரெடி ஆயிரும். பாவக்காய் ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்கலாம். இப்படி நம்ம எண்ணெயிலே பண்ணும்போது என்ன ஒரு பெனிஃபிட்னால், ஒரு 1 வீக் வரைக்கும் நல்லா நம்ம வச்சு சாப்பிட்லாம். ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்லாம். கைப்படாமல் இருந்தால் வெளியில் ஒரு 3 டேஸ்க்கு இருக்கும். அப்பப்போ டெய்லி சுகர் பேஷண்ட்டுக்கெலாம் டெய்லி கொஞ்சம் பாவக்காய் சேர்க்க சொல்லியிருப்பாங்க. அவங்கெல்லாம் இந்த மாதிரி ஒரே நாளில் செஞ்சு வச்சுட்டு ஒரு 1 வீக் தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம சாப்பிட்டுக்கலாம். இன்னும் இந்த பெரிய பீஸ் மட்டும் கொஞ்சம் வேகாமல் இருக்குது. சின்னதெல்லாம் கொஞ்சம் நல்லா வெந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் வேகட்டும்.
நம்ம ஃபுல்லாக அந்த எண்ணெயிலே பண்ணுறதுனால சீக்கிரம் கெட்டு போகாது. நம்மளோட பாவக்காய் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஒரு கிண்ணத்தில் வச்சு காட்டுறேன். பாருங்கள் எந்த அளவுக்கு எண்ணெய் இருக்குன்னு. இது நீங்கள் சாதத்தில் கூட பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.